இங்கிலீஷ் எக்ஸாம்ல அட்வர்டைஸ்மெண்ட்ல எப்படி ஃபுல் மார்க்ஸ் வாங்குறது இந்த வீடியோல சொல்லவா? இங்கிலீஷ் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தனியா ஒரு வீடியோ பண்ணுங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எப்படி டிரா பண்ணா ஃபுல் மார்க்ஸ் வாங்கலாம்னு நான் சொல்றேன். நல்லா எழுதுவேன், பட் அவ்வளவா வரைய தெரியாது. எப்படி இருக்குன்னு கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இங்கிலீஷ் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு உங்க எக்ஸாம் பேப்பரை இப்படி திருப்பி ஹரிசாண்டலா கூட வச்சு வரையலாம். முக்கியமான விஷயம், உங்க பென்சிலை ஷார்ப்பா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், டபுள் லைன் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்க மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒன்று போட்டுக்கோங்க, பார்க்க நல்லா இருக்கும். அடுத்தது, நான் எக்ஸாம்பிளுக்கு காஃபி ஷாப் எடுத்துக்கிறேன். நீங்க கொஸ்டின்ல கொடுத்த ப்ராடக்ட்க்கு இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணி டிரா பண்ணலாம். டைட்டில் நல்லா பெருசா இந்த மாதிரி சென்டர்ல போட்டுட்டு அடுத்து நான் வரைகிற மாதிரி ஒரு ரிப்பன் என்ன ஃபாலோ பண்ணி வரைஞ்சுக்கோங்க. இந்த ரிப்பனுக்குள்ள உங்க ப்ராடக்டோட ஸ்லோகனை எழுதிருங்க. டாப்ல இப்படி ஷேடிங் கொடுத்து பீப்புள் அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் எழுதுங்க. இப்போ லெஃப்ட் சைட்ல ஒரு 3 எலிமெண்ட்ஸ், அப்புறம் ரைட் சைட்ல 3 எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ண போறோம். எக்ஸாமுக்கு முன்னாடி நெட்ல கூட நீங்க ரெஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். உங்க கிரியேட்டிவிட்டி வச்சு இதை விட சூப்பராகவே நீங்க வரையலாம். காஃபி ஷாப்ன்றதால அதுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோசிங் டைமிங், காஃபி மக்கு, பை ஒன் கெட் ஒன் இந்த மாதிரி நான் டிரா பண்ணிக்கிறேன். மறந்துடாம பாட்டம் சென்டர்ல அட்ரஸ் அண்ட் ஓனர் டீடைல்ஸ் போட்டுருங்க. ஓனர் நான் தான், காஃபி கடை ஓப்பன் பண்றேன், எல்லாரும் வந்துருங்க. சவுல தான் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ரெடி. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 50K ரீச் பண்ண போறோம். உங்க சப்போர்ட்க்கு தேங்க்ஸ். இதே மாதிரி நிறைய டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.